வெல்கம், இட்ஸ் மீ லலிதா. கொய்யா பழம் வாங்கிட்டு வந்தேன் ஜாம் பண்ணுறதுக்கு. பண்ணலாமா? இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக நம்ம மேலே ப்ரௌனிஷ் கலர்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப காயும் இல்லை, அதுக்கு ரொம்ப பழமும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்கும். டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஜாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க கொய்யா இருந்தால் நல்லது. இதை இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் இதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கொய்யா பழம் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மேலே ஓரளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை மூடிட்டு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் அதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஜாம் பண்ணுறதுக்கு சர்க்கரை, கொய்யாப்பழம், 2 ஸ்பூன் லெமன், இது போதும். ஜாம் பண்ணிடலாம். கொய்யாப்பழம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஒரு ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வெறும் அந்த பல்ப் மட்டும் எடுக்கணும். ஃபில்டர் வச்சு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டல் ஃபில்டர் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. அது இல்லை, அதனால் இதில் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் அது. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து அந்த ஃபில்டர்லேயே ஒட்டிகிட்ருக்கும், கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போது இந்த கொய்யாப்பழம் பல்ப் எடுத்தாச்சு. இது வந்து 2 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. நான் எடுத்திருக்க கப்பில் 2 கப்பு இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் நம்ம எடுத்திருக்க அந்த கொய்யாப்பழம் பல்ப்பை வந்து ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு. இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்க வேணாம், மீடியமாகவே வச்சு அதை கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதை கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும். அடுத்து வந்து இதில் நான் சர்க்கரையை விட்டுக்கிறேன். இப்போ இந்த கொய்யாப்பழம் அரைச்சி அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பல்ப்பு வந்து 2 கப்பு வந்தது, அதனால சர்க்கரையும் 2 கப் எடுத்துக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஜாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் எடுத்துருக்கேன். இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னா கொய்யாப்பழம் எசன்ஸு, ஜூஸு, அதே அளவுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலகி வரும் இல்லையா, அப்படி லிக்விட் ஆகும். இன்னும் வந்து அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் திக்காகி வரும்.
விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் கலக்காமல் விட்டிங்கன்னா அப்படியே அடியில் பிடிக்கும், கெட்டியாகிடும். கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சர்க்கரை போட்டோன்னா பாருங்கள் அப்படியே கலரும் சேஞ்சாக இருக்குது, கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. இது இன்னும் கொதிக்க விட்டுட்டே இருக்கிறேன். கொதிக்குது நல்லா. இந்த சமயத்தில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். இதுவும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். இந்த ஜாமுக்கு வந்து ஒரு கலர் வேணும் இல்லையா, அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் வேணாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கலர் வேணாம், யூஸ் பண்ண வேண்டாம். நானும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸோடு தான் செய்கிறது. இருந்தாலும் ஜாம் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் கலர் சேர்க்கலான்ட்டு தான் சேர்த்தேன். நல்லா கொதிச்சு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. கையில் எடுத்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்த ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். ஸ்பூனில் எடுத்துட்டு அது தண்ணியில் விடும்போது அது அப்படியே கரையாமல் இருக்கணும். அப்படியே இருந்துச்சுன்னா ஜாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தண்ணியில் அந்த கரண்டி விட்டுருக்கேன். தண்ணியில் மிக்ஸ் ஆகலை, கொஞ்சம் அப்படியே திக்காக ஸ்பூன்லேயே ஒட்டிகிட்ருக்கு. லைட்டாக கொஞ்சம் வருது. அது இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும் ஜாம். இப்போ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கிளாஸ் பவுலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து ஒரு பாட்டில்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு. இது அப்படியே 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். கோவா ஜாம் ரெடி. நெக்ஸ்ட் டே வந்து நான் 1 டே ஃபுல்லாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து ப்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். பட்டர் ஜாம் சொல்லுவாங்க இல்லையா, பட்டர் இல்லை, வாங்கலை, நான் வெறும் ஜாம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நல்லா டேஸ்டியான கோவா ஜாம் ரெடி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நல்ல ரெசிபியோட. தேங்க்யூ. டேக் கேர். ஹாவ் எ குட் டைம்.